நம்ம தூங்கும்போதும் பணம் நமக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு டிவிடெண்ட் இன்கம் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் தான் நமக்கு. நீங்கள் எவ்வளோ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க டிவிடெண்ட் இன்கமாக மட்டும்? நான் மோர் தென் 1 லேக்லாம் நான் எப்போயோ கிராஸ் பண்ணிட்டேன். சுற்றுலாவா யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள், 37 வருட அனுபவம். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. நீங்கள் கேள்விப்பட்டு அதிகபட்சமாக இந்த அளவுக்கு ஒருத்தவங்க வந்து பேசிவ் இன்கம் டிவிடெண்ட்லேருந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு? எனக்கு தெரிஞ்சு சென்னையிலேயே ஒரு இன்வெஸ்டர் வந்து வருஷத்துக்கு 1 லட்சம், இப்போ மாதம் 10,000 ரூபா டிவிடெண்ட்னா வருஷத்துக்கு 1.2 லேக்ஸ். அவர் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் அவர் இருக்கார். அவர் அதனால தான் நான் ஷார்ட்டாக ரவுண்ட் ஃபிகராக நான் வந்து 1 லேக்னு சொல்லி சொல்கிறேன். என்னுடைய டிமேட் இல்லாமல் என்னோட டாக்டரோட அவங்களுடைய டிமேட் தனியாக ஓப்பன் பண்ணி, ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து இப்போ வந்து போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணோம் அப்படின்னா அவங்க எதிர்காலத்தில் வரும்போது ஸோ அது அக்யூமுலேட் ஆகும். ஸோ அப்படிங்கிறது அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும், நம்ம கூட இருக்கிற மற்ற எல்லா சக மனிதர்களுக்கு நம்ம தெரியப்படுத்தும் போது எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக விஷயம். மேக்கிங் மணி ஈஸி இன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு நினச்சவங்களுக்கு வந்து இட்ஸ் வெரி டஃப்பாக இருக்கும். புல் மார்க்கெட்டோட பியர் மார்க்கெட் தான் ஒரு ரியல் லெசன் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். பியர் மார்க்கெட்டை சர்வே ஆகக்கூடிய கம்பெனிஸ் வந்து குயிக்காக வந்து பவுன்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். பென்னி ஸ்டாக்ஸோ இல்லை வந்து ஃபண்டமெண்டலி சவுண்டு கம்பெனிஸ்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து ஒரு நல்ல லேர்னிங்கை வந்து கொடுக்குது. ஸோ அப்போ வந்து வின்னர்ஸை ஆட் பண்ணி லூசர்ஸை கட் பண்ணும்போது தான் 1000மோ 10,000மோ 1 லட்சமோ 10 லட்சமோ அந்த அளவு முக்கியம் கிடையாது. அந்த ப்ராசஸை நம்ம ஒழுங்காக செய்கிறோமா, நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கி அக்யூமுலேட் பண்ணிகிட்டே போகிறோமா, 10 ஸ்டாக்கை வாங்க மாட்டோமா, அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டராக அது மாற முடியும். ஸோ நான் இப்போ வந்து டிவிடெண்ட் பேஸ்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணிக்க போகிறேன், அது சார்ந்து பங்கு முதலீட்டில் ஈடுபட போகிறேன் அப்படின்னா நான் எந்த இடத்துல காஷியஸாக இருக்கணும், இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும்? எந்த இடத்துல காஷியஸாக இருக்கணும்னா, நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹை ப்ரைஸில் இருக்கும்போது நீங்கள் என்ட்ரு ஆகக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணிடுறீங்க. இந்த செலக்ட் பண்ணும்போது ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஹைவா லோவான்னு பார்க்குறீங்க. ஒரு ஸ்டாக்கை வந்து டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது அந்த ஸ்டாக்கோட பிஇ வந்து பார்க்கும்போது அந்த பிஇ வந்து இண்டஸ்ட்ரி பிஇயோட கீழே இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு நல்ல வேலிட் பாயிண்ட்டை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். எனி ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இண்டஸ்ட்ரி பிஇ வந்து இப்போ நிஃப்டி ஐடியோடைய பிஇ விட சப்போஸ் வந்து இன்ஃபோசிஸோ HCL டெக்னாலஜிஸோ கம்மியாக இருந்ததுன்னா அப்போ அது வந்து குட் குவாலிட்டி ஸ்டாக்ஸு. அதே மாதிரி வந்து ஸ்டாக் ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி 20% கிராஷ் ஆனால் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கணும். தொடர்ந்து வந்து ஒரு ஸ்டாக் வந்து டிவிடெண்ட் கொடுக்கல ஒரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஸ்டாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது வேறு என்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். திருப்பி வந்து அந்த அது டிவிடெண்ட்டாக வர பணத்தை எடுத்து செலவு பண்ணாமலோ இல்லை வந்து அதை வந்து நான் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறத விட தொடர்ந்து டிவிடெண்ட் தான் எனக்கு ஒரு பேசிவ் இன்கம் கொடுக்க போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேயே மறு முதலீடு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான செக் பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டாவே போதும், ஒரு நல்லவான ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் வர ப்ராஃபிட் எடுத்து அந்த பங்குகளையே திரும்ப திரும்ப வாங்கணும். அப்போ பங்கும் அதிகமாகும், அடுத்த வருஷம் நம்ம கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட் அப்படிங்கிறதும் அதிகமாகும். சரி, இப்போ இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது நம்ம பேசிவ் இன்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கேள்விப்பட்டு அதிகபட்சமாக இந்த அளவுக்கு ஒருத்தவங்க வந்து பேசிவ் இன்கம் டிவிடெண்ட்லேருந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு? எனக்கு தெரிஞ்சு சென்னையிலேயே ஒரு இன்வெஸ்டர் வந்து மாதம் 1 லட்ச ரூபா டிவிடெண்டே வாங்குறாரு. மாதம் 1 லட்ச ரூபாய்? சரி, வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா. ஸோ வந்து இப்போ ரீசெண்டாக நான் மீட் பண்ணேன் அவரை. ஸோ வந்து அதனால் வந்து இப்போ ஒரு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி சொன்னாரா? ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நான் சொன்னதை தெரிஞ்ச மாதிரி தான். ஸோ மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நம்ம வாங்கினதுனால ஒரு இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு 1 லட்ச ரூபா வருஷத்துக்கு அப்படின்னா சராசரியாக நமக்கு வந்து 3% அப்படின்னா இப்போ அவர் கேபிட்டல் வந்து எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது. இப்போ மாதம் 10,000 ரூபா டிவிடெண்ட்னா வருஷத்துக்கு 1.2 லேக்ஸ். அவர் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் அவர் இருக்கார் அவர். ஸோ அதனால தான் நான் ஷார்ட்டாக ரவுண்ட் ஃபிகராக நான் வந்து 1 லேக்னு சொல்லி சொன்னேன். 1000மோ 10,000மோ 1 லட்சமோ 10 லட்சமோ அந்த அளவு முக்கியம் கிடையாது. அந்த ப்ராசஸை நம்ம ஒழுங்காக செய்கிறோமா, நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கி அக்யூமுலேட் பண்ணிகிட்டே போகிறோமா, 10 ஸ்டாக்கை வாங்க பண்ணுறோமா, அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டராக அது மாற முடியும். ஸோ பங்கு முதலீடில் இனிமேல் வந்து முதலீடு பண்ணும்போது இந்த டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறதும் நம்ம மனசில் வச்சுட்டு பங்கு முதலீடு பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நாளாக இந்த ஃபீல்டில் வந்து இயங்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் டிவிடெண்ட் சார்ந்து நீங்கள் சில முதலீடுகள்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அண்ட் நீங்கள் எவ்வளோ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க டிவிடெண்ட் இன்கமாக மட்டும்? ஸோ எனக்குமே வந்து நான் மோர் தென் 1 லேக்லாம் நான் எப்போயோ கிராஸ் பண்ணிட்டேன் நான் பேசிவ் இன்கமாக வந்து. ஸோ இப்போ வந்து நான் என்னுடைய டிமேட் இல்லாமல் என்னோட டாக்டரோட அவங்களுடைய டிமேட் தனியாக ஓப்பன் பண்ணி, ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து இப்போ வந்து போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணோம் அப்படின்னா அவங்க எதிர்காலத்தில் வரும்போது
ஸோ அது அக்யூமுலேட் ஆகும். ஸோ அப்படிங்கிறது இன்னொன்று வந்து அவங்களுக்கும் அந்த பணத்தோட மதிப்பை எடுத்து சொல்லி தரணும்ல. ஸோ அப்போ வந்து அவங்களையும் இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சு ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது அவங்களையும் ஒரு முதலீட்டாளராக முதலீட்டாக மாற்றிக்கிட்டு கொண்டு வரணும். இருக்கீங்க. வாரன் பஃபெட்லாம் 7 இயர்ஸில் வந்தார். ஸோ வந்து அதனால் அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். நம்ம கூட இருக்கிற மற்ற எல்லா சக மனிதர்களுக்கும் நம்ம தெரியப்படுத்தும் போது எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் வருஷத்துக்கு 1,00,000 அப்படிங்கிறத நான் எப்பயோ கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஆமா. சொன்னீங்க சார். ஆமாம். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் லேர்னிங் அப்படின்றது கிடைச்சிருக்கும் இல்லையா, அந்த டிவிடெண்ட் பொறுத்த மட்டும்? அந்த லேர்னிங் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லாத்தையுமே ஒரே அக்கௌண்ட்டில் மேனேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நானே கஷ்டமாக இருந்தது மேனேஜ் பண்ணுறதுக்கு. அப்புறம் தான் நானே வந்து ஐடென்டிஃபை பண்ணும்போது ஒரு தனி செப்பரேட் டிமேட் அக்கௌண்ட்டு தான் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டிமேட் ஓப்பன் பண்ணி இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து மூவ் பண்ணுறது. இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. ஸோ இப்போ க்ளீனாக நமக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ், இதுலேருந்து நம்ம இவ்வளோ டிவிடெண்ட் இன்கம் வருது, அதை திருப்பி அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வந்து அந்த ஸ்டாக்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரியுது. ஒன்றா இருக்கும்போது நம்மளால் ட்ராக் பண்ணுறதுக்கோ ஃபாலோ பண்ணுறதுக்கோ இதுவாக இருக்குது. ஏன்னா டிவிடெண்ட்டு வந்து டேரெக்டாக பேங்க் கிரெடிட் தான். ஸோ அப்போ அந்த பேங்க் கிரெடிட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அது இன்கமாக வந்து ஆகிடும். ஸோ அதுக்கு டேக்ஸும் உண்டு அதுக்கு. ஸோ அந்த டிவிடெண்ட் அதான் சார் கேட்க வந்தேன். இப்போ ஓகே. டிவிடெண்டுக்கு வந்து நமக்கு டேக்ஸும் அப்படிங்கிறதும் இருக்கு இல்லையா, எவ்வளோ டேக்ஸ் நம்ம பே பண்ணணும்? ஸோ ஒருத்தர் யார் என்ன டிவிடெண்ட் வாங்கினாலோ, ஸோ டிவிடெண்ட் வந்து அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் இன்கமோட ஆட் ஆகிடும். அவங்க என்ன டேக்ஸ் ஸ்லாபில் இருக்காங்களோ அந்த ஸ்லாபை பொறுத்து தான் வந்து டாக்ஸேஷனு. ஆண்டுக்கு வந்து 10,000 ரூபாய்க்கு மேலே வந்து டிவிடெண்ட் இன்கம் இருந்துன்னு சொல்லி சொன்னால் டிடிஎஸ் வந்து பிடிக்கணும். டிடிஎஸ் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால் 60 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க ஃபார்ம் 15Gயும் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஃபார்ம் 15Hயும் வந்து கொடுக்கணும். 10,000 ரூபாய்க்கு மேலே டிவிடெண்ட் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணணும். ஸோ கடைசியாக பே பண்ணதை விட குவார்ட்டர்லி பேசிஸில் வந்து ஏன்னா குவார்ட்டர்லி பேசிஸ் டிவிடெண்ட் இருக்குது, 6 months ஒன்ஸ் டிவிடெண்ட் இருக்குது, ஆனுவல் டிவிடெண்ட் இருக்குது. ஸோ அப்போ டிவிடெண்ட் இன்கம்லாம் வரும்போது இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ்லாம் வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து பார்த்துக்கிட்டா ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அது. சில கம்பெனிஸ் வந்து குவார்ட்டர்லி டிவிடெண்ட் கொடுப்பாங்க. சில கம்பெனி வந்து ஆஃப் இயர்லி ஒன்ஸ் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. சில கம்பெனி ஆனுவலி ஒன்ஸ் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இதெல்லாமே வந்து நம்ம ட்ராக் பண்ணி நம்ம மொத்தமாக ஆட் பண்ணும்போது நம்ம டிவிடெண்ட் இன்கம் வந்து 10,000 ரூபாய்க்கு மேலே போகும்போது நம்ம வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து நம்ம பண்ணும்போது பின்னாடி நமக்கு அது பேர்டன் இருக்காது. மொத்தமாக நம்ம டேக்ஸ் கட்டணுங்கிறது இருக்காது. அது ரூலும் அப்படி தான். அதனால் பிரித்து கட்டும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த டிவிடெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா, இது எவ்வளோ வருஷமாக ஃபாலோ பண்ணுறீங்க? நான் கிட்டத்தட்ட வந்து நான் 2004லேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கேன். 2008-09 கிராஷ் தான் நான் என் வாழ்க்கையில் பார்த்த பெரிய கிராஷு. ஸோ அது ஒரு பெரிய படிப்பினை நமக்கு வந்து கொடுத்துச்சு. ஸோ அந்த டயத்தில் வந்து என்னுடைய மென்டார்ட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது வந்து ஸோ அந்த மாதிரி கிராஷ் ஆகும்போது பேனிக் ஆகக்கூடாது. ஸோ வந்து ஆரம்பத்தில் வந்து எல்லாருமே பண்ணுற தப்பு தான் நம்மளும் பண்ணியிருப்போம். எப்படின்னு சொல்லி சொன்னால் நிறையா ஸ்டாக்ஸை வந்து நம்ம வாங்கி வச்சுருந்துருப்போம். வந்து மொமெண்டம் பேஸ்டு ஸ்டாக்ஸ் வந்திருக்கும். ரியலாக ஃபண்டமெண்டலி சவுண்டு கம்பெனிஸ் இருக்காது. ஸோ அந்த ஒரு கிராஷ் வரும்போது தான் வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக ஸ்டாக் வந்து மார்க்கெட்டில் நிற்கிது, வீக் ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கிராஷ் ஆகுது அப்படின்னு இருக்குது. சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து இவன் 90% கூட கிராஷ் ஆன ஸ்டாக்ஸ்லாம் அப்போ இருந்திருக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு பென்னி ஸ்டாக்ஸோ இல்லை வந்து ஃபண்டமெண்டலி சவுண்டு கம்பெனிஸ்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து ஒரு நல்ல லேர்னிங்கை வந்து கொடுக்குது. ஸோ அப்போ வந்து வின்னர்ஸை ஆட் பண்ணி லூசர்ஸை கட் பண்ணும்போது தான் லாஸ் வந்து வைடன் ஆகாமல் நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் 2013 கிராஷை பார்த்தோம். மிட் அண்ட் ஸ்மால் கேப் கேட்டகரியில் வந்து 18, 19, 20 காலகட்டத்தில் ஒரு டஃப்பான பீரியடை வந்து பார்த்தோம். 20 கோவிட் கிராஷை பார்த்தோம். இப்போ ரஷ்யா உக்ரைன் வாரும்போது இப்போ வந்த மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து வேரியஸ் கிராஷஸை பார்க்கும்போது நமக்கு ஒரு லேர்னிங்கை கொடுக்கும். இப்போ ரீசெண்டாக மார்க்கெட்டுக்கு வந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டஃப் பீரியடை வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள், இண்டெக்ஸ் வந்து நியூ ஹை. ப்ராடர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா பயங்கர வீக்காக இருக்குது. இப்போ ப்ராடர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிஃப்டி 500ல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் 40% கம்பெனி வந்து 20% டவுன். ப்ராடர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட 6,000 கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் 30% மேலே ஃபால் ஆன ஸ்டாக்ஸ் வந்து 2,000 ஸ்டாக் இருக்குது. ஸோ 20, 30, ஈவன் 50 வரைக்கும் ஃபால் ஆன ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஒரு 400க்கு மேலே இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி டஃப்பான பீரியடை வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து மேக்கிங் மணி ஈஸி இன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு நினச்சவங்களுக்கு வந்து இட்ஸ் அ வெரி டஃப்பாக இருக்கும். ஏன்னா புல் மார்க்கெட்டோட பியர் மார்க்கெட் தான் ஒரு ரியல் லெசன் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். பியர் மார்க்கெட்டை சர்வே ஆகக்கூடிய கம்பெனிஸ் வந்து குயிக்காக வந்து பவுன்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ உங்களுடைய அனுபவத்தில் இருந்து ப்ளஸ் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள்லேருந்து கண்டிப்பாக ஒரு முதலீட்டாளர் அப்படிங்கிறவங்க இந்த டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நிச்சயமாக கண்டிப்பாக பண்ணணும் வச்சுக்கணும் முதலீடு பண்ணும்போது. ஆமாம், அது பேசிவ் இன்கமாக அவங்களுடைய லாங் டேர்ம் லைஃபுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம தூங்கும்போதும் பணம் நமக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு டிவிடெண்ட் இன்கம் வந்து டெஃபினட்டாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் தான் நமக்கு.
இப்போ பொதுவா சார் டிவிடெண்ட் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த பங்குகளை வாங்குறத வந்து நம்ம பார்க்குறோம். ஆமா. ஏன்னா டிவிடெண்ட் வந்த அப்புறம் நம்ம கண்டிப்பா. வித்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி? இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டாக்ஸுக்கும் இது வந்து இந்த அப் ட்ரெண்டுங்கிறது இருக்காது. ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்தபோது ஒரு குயிக் பவுன்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் வந்து வாங்குவாங்க. ஆனால் அந்த டிவிடெண்ட் ரெக்கார்ட் டேட்னு ஒன்று இருக்குது. அது வந்து உடனே இருக்காது. ஒரு வாரங்கள் 10 நாள் தள்ளி கூட இருக்கலாம். அதுக்குள்ள அந்த ஸ்டாக் ப்ரைஸில் வந்து என்ன வேணால் நடக்கலாம். ஸ்டாக் ப்ரைஸு மேலவும் போகலாம், ஸ்டாக் ப்ரைஸு கிராஷும் ஆகலாம். ஸோ அதனால் வந்து அந்த ஷார்ட் டேர்ம் ஸ்பெக்குலேஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு பாசிவ் இன்கம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நல்ல கன்சிஸ்டன்ட் கம்பெனி நம்ம பாட்டு அக்யூமுலேட் பண்ணும்போது தான் அந்த கன்சிஸ்டன்ட் டிவிடெண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அனௌன்ஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி செய்யக்கூடாது. ஸோ இப்போ டிவிடெண்ட்லேருந்து எனக்கு வந்து ரெகுலராக ஒரு பணம் வேணும் அப்படின்னா நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் சொன்ன மாதிரி தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபார்ம் பண்ணி முதலீடு பண்ணிட்டு வரணும். definitely. ஷார்ட் டேர்மில் எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. ஆமாம். சரி, நிஃப்டி வந்து இன்னைக்கு ஆல் டைம் ஹை அப்படிங்கிற ஒரு லெவலை வந்து ரீச் பண்ணியிருக்கு. 14 மாதங்கள் கழித்து இந்த விஷயம் நடந்திருக்கு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம், கண்டிப்பா. ஆனால் நடக்கவே இல்லை. ஒரு கன்சாலிடேஷனில் இருந்தது சார். ஸோ இப்போ இந்த ஆல் டைம் ஹை அப்படிங்கிறத நம்ம ரீச் பண்ணிட்டு இது தொடருமா? டெஃபினட்டாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் வந்து போன செப்டம்பரில் இருந்த இதை வந்து இப்போ தான் கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ எப்பொழுதுமே வந்து ஒரு ஆல் டைம் ஹை போச்சுன்னா, அடுத்த ஒரு நியூ ஹை தான் வந்து டெவலப் ஆகும். பட் இதில் வந்து எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிறது தான் நமக்கு வந்து ரியல் ஸ்ட்ரென்த்துங்கிறது இருக்குது. இப்போ இண்டெக்ஸோட ராலிக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு காரணம். பேட்டர்ன் வைஸ் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாக்ஸ் பர்ஃபார்மன்ஸில் வந்து இப்போ இண்டெக்ஸ் வந்து மூவ்மெண்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து இண்டெக்ஸில் வெயிட்டேஜ் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டார் வந்து ஸ்டாக். ஸோ அப்போ வந்து அதனுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமலும் வந்து இண்டெக்ஸ் வந்து ரெக்கவரி ஆகாது. இப்போ ப்ராட் பேஸ்டு மார்க்கெட் வந்து வீக்காக இருக்குது, இண்டெக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணும், மிட் அண்ட் ஸ்மால்ஸ் வந்து வீக் ஆகும். ஸோ மிட் அண்ட் ஸ்மால் வந்து மார்ச்சுக்கு அப்புறம் வந்து மேபி பெட்டரான ஒரு மூமெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம இமீடியட்டாக எடுத்துக்க வேண்டாம். அடுத்த ஒரு 2 to 3 இயர்ஸ் பேசிஸில் வந்து பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து நமக்கு ஒரு நியூ ஹை வந்து போகிறதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. சரி, இப்போது இந்த ரன் வந்து தொடருமா அப்படின்னு கேட்டதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய டைம் நம்ம அந்த லெவலை ரீச் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே இறங்குறத வந்து பார்த்தோம் இல்லையா? இப்போ என்னென்ன விஷயங்கள் சாதகமாக இருக்குது ஸோ தட் நமக்கு வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லெவலில் இருக்குது? இப்போ இருக்கிற இது வந்து மார்க்கெட் வந்து ப்ராட் பேஸ்டு ராலியில் வந்து நம்ம நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் வந்து நிஃப்டியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் 50 ஸ்டாக்ஸ் இருக்குன்னா எல்லாத்தோட காம்பனண்ட்டும் எப்பொழுதுமே வந்து கான்ட்ரிபியூஷன் இருக்காது. அதுதான் நமக்கு வந்து வீக்காக இருக்குது. ஸோ ப்ராட் பேஸ்டு ராலிங்கிறது கிடையாது, ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூவ்மெண்ட் ராலி மட்டும்தான் இருக்குது. ஸோ இது சஸ்டெயின் ஆகிறதும் ரொம்ப வந்து டஃப்பாக இருக்கும் இந்த டயத்தில் வந்து. பட் நிஃப்டி வந்து இப்போதைக்கு வந்து டிசம்பர் வரைக்கும் வந்து இதே லெவலில் வந்து சஸ்டெயின் ஆகும். டிசம்பருக்கு அப்புறம் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கிராஷ் கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ வந்து ஒரு ப்ராட் பேஸ்டு மார்க்கெட்டில் ஸோ நிறையா வந்து குளோபல் ஃபேக்டர்ஸும் வந்து வருது. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆச்சுன்னா பேனிக் ஆக தேவையில்லை. இப்போ இருக்கிற மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி ட்ரிவன் மார்க்கெட். ஸோ பிகாஸ் ஆஃப் த மணி ஃப்ளோ நேற்றுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து எஃப்ஐஎஸும் டிஏஎஸும் முதல் தடவையாக வந்து டோட்டல் நெட் பையராக வந்து நேற்றுக்கு தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ்எஸ் வந்து டெஃபினட்டாக வந்து உள்ள பையராக வரும்போது தான் இண்டெக்ஸோடைய அந்த புல்ரன் வந்து கண்டினியூ ஆகும். மிட் அண்ட் ஸ்மால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஸ்டாக்ஸ் வந்து கண்டினியூஸாக டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இன்வெஸ்டர்ஸ் வந்து வீக்கர் ஸ்டாக்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல வின்னர் ஸ்டாக்ஸை வந்து இந்த மாதிரி டயத்தில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு லாஸ் வந்து ஒய்டன் ஆகிட்டே போகும். மெஜாரிட்டி ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்க சொன்னால் அந்த ட்ரெண்ட் வந்து மிட் ஸ்மால் முடிஞ்சு லார்ஜ் கேப் போகும்போது அந்த போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணி லார்ஜ் கேப் போயிட்டால் கொண்டு போக மாட்டாங்க. ஸோ வந்து இப்போ நிறையா வந்து ட்விட்டரில் போடுற மெசேஜ் பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஆல் டைம் ஹை, போர்ட்ஃபோலியோ வந்து டவுனு 10%, 15% அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் வந்து காரணம். ஸோ வந்து அந்த கரெக்டாக அந்த இடத்துல லாஸை கட் பண்ண தெரியணும். ஸோ வந்து பிகாஸ் பீப்புள் ஆர் எமோஷ்னலி கனெக்டட் வித் ஸ்டாக்ஸு. ஸோ லாஸை கட் பண்ண மாட்டாங்க. டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் கான்செப்ட்டில் வந்து ப்ராஃபிட்டில் இருந்ததுன்னா லாஸை கட் பண்ணோம்னா டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங்கில் அதை மேட்ச் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக அந்த ஸ்டாக்ஸ் வந்து ரெக்கவரி ஆகுமா அப்படிங்கன்னா மட்டும்தான் நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணணும், இல்லாட்டி ஆவரேஜ் பண்ணக்கூடாது. எமோஷ்னலி சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் ஆவரேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நியூ லோவில் எங்கேயோ இருக்குது. பந்தன் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 இயர்ஸாக வந்து இந்த ரேலியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. அப்போ தொடர்ந்து அதை ஆவரேஜ் பண்ணவங்க நினச்சி பாருங்கள் நீங்கள். இந்த நிறைய கெமிக்கல் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் வந்து டவுன் ட்ரெண்டு. நிஃப்டி மீடியா வந்து இந்த புல் மார்க்கெட் ராலியில் பார்ட்டிசிபேட் பண்ணாத இண்டெக்ஸு. ஸோ ஸ்டில் வந்து ஜி எல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து இண்டெக்ஸில் இருந்த ஸ்டாக்கு ஜி எல்லாம் இன்றைக்கி வந்து ஜி வந்து இண்டெக்ஸ்லேயே இல்லை இன்றைக்கி. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் வரைக்கும் வந்திருக்கு.
ஸோ அதனால் நிஃப்டி மீடியா அண்டர் பர்ஃபார்மன்ஸு, கெமிக்கல்ஸ் அண்டர் பர்ஃபார்மன்ஸு. ஸோ அதனால் ஒரு ப்ராட் பேஸ்டு ரேலிக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஸ்கோப் கம்மி. ஸோ வந்து ஒன்லி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மட்டும்தான் சான்ஸ். நிறைய பேர் வந்து இந்த பங்குச்சந்தையினுடைய இறக்கத்தில் வந்து பங்கு கொள்ளாமல் கொஞ்சம் அது வந்து ஏற்றம் அப்படிங்கிறத வந்து கண்ணில் பார்த்துடலாம், அப்போ தான் ஒரு நம்பிக்கை அப்படின்றது இருக்கும் இல்லையா? ஸோ இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பங்குச்சந்தை ஏற வந்து தொடங்கியிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்கேருந்து அவங்களுடைய முதலீடை எப்படிலாம் அவங்க வந்து தொடங்கணும்? ஒரு பிகினர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து டைரக்ட் ஈக்விட்டிக்கு போகிறதுக்கு பதிலா மியூச்சுவல் ஃபண்டு தான் பெஸ்ட்டு ரூட்டு. வந்து ஒரு அப்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும். 20 டிஃப்ரெண்ட் செக்டார் ஸ்டாக்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டாக்குக்கு 50,000, நான் 20 ஸ்டாக் கொடுத்து ஒரு 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் இங்கேருந்து டவுன் த லைன் வந்து ஒரு 5 இயர்ஸ் அதை கரெக்டாக ட்ராவல் பண்ணி அவரோட சிஏஜிஆர் வந்து ஒரு 18% கண்டிப்பாக கொண்டு வந்தே ஆகணும். அப்படி அவர் கொண்டு வர தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் அந்த பக்கமே போகக்கூடாது. மியூச்சுவல் ஃபண்டு தான் வந்து பெஸ்ட்டு. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரே ஸ்டாக்கையே வந்து ஒரு வருஷத்தில் 10 தடவை கூட வாங்கி விற்பார். ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் அவர் 10 தடவை பண்ணுறதுனால அவருக்கு நமக்கு அந்த டாக்ஸேஷன் வந்து நம்மளோட பாதிக்காது. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் நமக்கு வந்து தெரியும். ஆனால் நம்ம ஒரு தனிப்பட்ட நபரை நம்ம வந்து 10 தடவை வந்து ஒரே ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்கி செல் பண்ணும்போது ப்ரோக்கிங் சார்ஜ் கொடுக்கணும், ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரணும், ப்ராஃபிட் வந்தால் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், சப்போஸ் லாஸ் வந்தால். ஸோ வந்து அதனால் வந்து ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டு தான் தி பெஸ்ட்டு. ஸ்டாக்கெல்லாம் வந்து நல்லா அவங்க லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு எப்படி வந்து ஒரு ப்ராட் பேஸ்டு மார்க்கெட் ரேலியை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, செக்டார் ரொட்டேஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, மைக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் என்னென்ன, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்ன, ஸோ ஒரு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து எப்படி என்னென்ன செக்டாரில் வந்து பாசிட்டிவ் இம்பேக்ட் கொடுக்கும், என்னென்ன செக்டாரில் நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்கும், டாலருடைய ப்ரைஸ் வந்து என்னென்ன செக்டாரில் பாசிட்டிவ் இம்பேக்ட் கொடுக்கும், இதில் நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்கும், டாலர் இண்டெக்ஸ் மேலே போச்சுன்னா மெட்டலுக்கு எப்படி இருக்கும், ஐடிக்கு எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கே குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 5லேருந்து 10 வருஷம் ஆகும். ஓகேவா? அப்படி தான் நாங்கள்லாம் வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ எடுத்ததுன்னு அது இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கெல்லாம் கட்டுறது கையளவுன்னு நினைக்கிற ஆள் தான் நான். ஸோ நம்ம இதில் கற்றுக்கிட்டதுலாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்போ வந்து ஒரு பிகினர் வந்து மியூச்சுவல் ஃபண்டு தான் அவங்க பீஸ் ஆஃப் மைண்டில் வந்து ஒர்க் பண்ணலாம். அவங்களுடைய மெஜாரிட்டி டைம் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க கோர் ஏரியா ஆஃப் ரெவென்யூ எங்கேருந்து வருது. ஸோ வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆங்கராக இருக்கீங்க, உங்களுக்கு கோர் ஏரியா ரெவென்யூ வந்து உங்களுக்கு ஒரு இன்கம் தான், நீங்கள் அதில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு கேமராமேன் வந்து அவர் இருக்காருன்னா அவருடைய ஸ்கில்ஸை வந்து கேமராவில் எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, அவங்க தேவையில்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் டயத்தை வேஸ்ட் பண்ணி இது பண்ணுறதை விட ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து அந்த ரோலை ப்ளே பண்ணிக்குவார். ஸோ பீஸ் ஆஃப் மைண்டில் அவங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ இதை தான் வந்து செய்யணுமே தவிர அதை செய்யக்கூடாது. ஸோ பங்கு மார்க்கெட்டில் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணணும், பங்கு விலைகள்லாம் ஏற தொடங்கியிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ண இது சரியான நேரம் அப்படின்னு சொல்கிறீங்க சார். ஸோ இப்போ நம்ம நிஃப்டி வந்து இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு சார். தங்கம், வெள்ளி அதனுடைய சுச்சுவேஷன் வந்து எப்படி இருக்குது? அதான் இப்போ வந்து கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 4,400 வரைக்கும் டாலரில் 4,380 வரைக்கும் டாலர் டேர்ம்ஸில் வந்து போச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 3,980 கிட்டத்தட்ட ஒரு $400 வந்து 10% வந்து மைனஸ் வந்திருக்கு. இப்போ வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸில் வந்திருக்கு. ஒரு நாள் வந்து $10 ஏறும், ஒரு நாள் $10 இறங்கும். ஸோ இப்படி தான் வந்து அந்த ட்ரான்சிஷன் நடந்துகிட்டு இருக்குது. இது இன்னும் சில மாதங்களுக்கு கண்டினியூ ஆகும். அடுத்து இன்னொரு 10% வந்து கரெக்ஷன் வந்து ஒரு $3,500 வந்து கோல்டு வந்து செட் ஆகிடும். ஸோ வந்து அதனால் வந்து கோல்டுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு பெரிய மேசிவ் புல் ரன்னுக்கெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அளவுக்கு அந்த ரன் அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து இப்போதைக்கு வாய்ப்புகள் கிடையாது. வந்து சில்வர் நான் சொன்ன மாதிரி வந்து ஏற்கனவே நம்ம இன்ட்ரோடியூஸ் சொல்லியிருந்தோம், $45 கிராஸ் பண்ணாத வரைக்கும் அது $60 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கோல்டு ரேலி நடந்த அளவுக்கு சில்வரில் நடக்கலை. ஸோ வந்து டாலர் டேர்ம்ஸில் வந்து பார்க்கும்போது நம்ம 2011 ப்ரைஸையே மேட்ச் பண்ணலாம். 2011 ப்ரைஸை மேட்ச் பண்ணணும், சில்வருடைய ப்ரைஸை மேட்ச் பண்ணணும் அப்படின்னா $75 போகணும். ஸோ இப்போ வந்து $53 இருக்குது. அதனால் சில்வர் வந்து ஒரு $60 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில்வர் வந்து ஹை வாலடைல் ப்ராடக்ட் தேன் கோல்டு. ஸோ அதனால் வந்து கோல்டோ சில்வரோ வந்து லாங் டேர்முக்கு தான் செட் ஆகும். இப்போதைக்கு ஷார்ட் டேர்முக்கு வந்து செட். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எல்லாரும் கோல்டு சில்வர்னு பேசினாங்க. வந்து இப்போ அந்த பேச்சே கிடையாது, பரபரப்பே வந்து கிடையாது. ஸோ இதுதான் வந்து உண்மை. ஸோ வந்து அதனால் இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து அடுத்து கராஷ் நடந்தாலும் சொன்னால் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகும். ஸோ கோல்டு வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணும், நிஃப்டி வந்து அவுட் பர்ஃபார்மெண்ட் பண்ணும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முதலீடுகளை கன்சிடர் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம். வந்து பார்ட் பை பார்ட்டாக வந்து யூனிட்ஸ் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு வந்து நல்ல டைமு. ஸோ இப்போ நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நிஃப்டி ஐடி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அடுத்த சில வருடங்களுக்கு.
ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இப்போ இன்ஃப்ரா வந்து கவர்மெண்ட் வந்து மிகப்பெரிய ஸ்பெண்டிங் வந்து கவர்மெண்ட் இருக்குது. ஸோ இன்ஃப்ரா ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைலி பீட் அண்ட் டவுன் ஸ்டாக்ஸு. ஸோ வந்து அந்த செக்டார் வந்து இப்போ வந்து டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சு பாட்டம் ஆகுதா அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் வந்து வாட்ச் பண்ணணும். ஸோ பாட்டம் ஆகி ரிவர்ஸ் ஆகும்போது தான் நம்ம வாங்கணும். அது வரைக்கும் வாங்கினோன்னா ஃபாலிங் நைஃபை வந்து கேட்ச் பண்ணுற மாதிரி, ஃபாலிங் நைஃபை கேட்ச் பண்ணோம்னா கையை கிழிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ட்ரெண்டை வந்து அப்சர்வ் பண்ண தெரியணும். அதெல்லாம் இல்லையா? ஸோ வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஐடி ஒரு தீம் இருக்குது, இன்ஃப்ரா ஒரு தீம் இருக்குது, இல்லை எல்லாம் கலந்த இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இது த ரைட் டைம் ஃபார் தி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. ஸோ என்கிட்ட வர கிளைண்ட்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கார்பஸை வந்து பில்ட் பண்ணுங்கள். பில்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்ததுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறது ஜென்ரலாக. சரி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூ. சுற்றுலாவா யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள், 37 வருட அனுபவம். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.